நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. வேத வசனங்கள் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சதிகளை முறியடித்து சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடித்து சாத்தானை ஜெயித்திடுவே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தந்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜா நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி சங்கீதம் 16:8 சொல்கிறது, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. I set my Lord, the Almighty, powerful, supernatural, miraculous Lord before me, so that I will never be moved or never be shaken anything more, because our Lord is on my right hand side. So கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னால் அது தவறில்லை. ஸோ கர்த்தர் நம்மோடு இருப்பது, கர்த்தர் என்னோடு இருப்பது எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். என்னுடைய பலனே கர்த்தர் தான், என்னுடைய சகல கிரியைகளுக்கும் காரணமே கர்த்தர் தான் என்று சொல்ல முடியும். ஸோ யார் அசைக்கப்படுவதில்லை என்று பார்ப்போமானால் சங்கீதம் 46:5 சொல்கிறது, அவர் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ரிவர் ஹூ இஸ் மேக்கிங் ஆல்வேஸ் ரிஜாய்சிங் மீ இஸ் வித் மீ ஸோ தட் ஐ நெவர் பி மூவ்ட். அதாவது ஒரு நதி உண்டு, அது நம்மை சந்தோஷிப்பிக்கிற நதி. அந்த நதியாகிய பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகம் எனக்குள்ளாக நமக்குள்ளாக இருக்கிறபடினாலே அந்த நதி நம்மை எப்பொழுதும் சந்தோஷிப்பிக்குமே தவிர நம்மை வெட்கப்படுத்தாது, நம்மை தோற்று போக வைக்காது. அந்த நதி சந்தோஷப்படுத்துவது நிமித்தமாக நாம் எந்த காரியத்திலும் அசைக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல் நம்மை அழகாய் ஆட்கொண்டு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்று வளர்ச்சிக்கு நேராய், முன்னேற்றத்துக்கு நேராய், உயர்வு, கனமகிமை, மேன்மைக்கு நேராய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஸோ நான் அசைக்கப்படுவதில்லை. நம்பர் 2 சங்கீதம் 21:7 சொல்கிறது, since we keep on trust our Lord and because of our Lord's favor of support we never be moved. தேவனுடைய தயவு நம்மேல் இருக்கிறபடினாலே, நாம் கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிறபடினாலே, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாதிருக்கிற சியோன் பருவத்தை போல இருப்பார்கள் என்று நாம் வாசித்திருக்கிறோம். ஸோ தேவனுடைய தயவு, தேவனுடைய சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் கீப் ஆன் கம்மிங் டு அஸ் ஃப்ரம் த ஹெவன். ஸோ அதனால கர்த்தருடைய தயவும் அவருடைய உதவியும் தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கிறபடினாலே, கர்த்தரிடத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறபடினாலே, நம்முடைய நம்பிக்கை எல்லாவற்றுக்கும் கர்த்தரே காரணமாய் இருக்கிறபடினாலே, எல்லாவற்றுக்கும் கர்த்தரையே தன்னம்பிக்கையாய் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறபடினாலே நாம் எதிலும் அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை வளர்ச்சிக்கு நேராய், முன்னேற்றத்துக்கு நேராய், உயர்வுக்கு நேராய் நடத்தி கொண்டு வருகிறார். நம்பர் 3 லாஸ்ட் ஒன் பார்க்கிறோம், காட்ஸ் வேர்ட்ஸ், அதாவது வேத வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்போ வேத வசனங்கள் நம்மை தேவ சமாதானத்தோடு கூட நடத்துகிறபடினாலே நாம் அசைக்கப்படாதபடிக்கு காக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வாசிக்கிறோம். ஸோ நம்முடைய உத்தம குணம், நம்முடைய honest quality nature making us not to be shaken for any kind of evil forces, any kind of evil men in the world. So we can easily overcome all the demonic evil forces and all the demonic evil cunning nets.
ஸோ என்ன சத்ருவானவன் வலைகளை விரித்தாலும் அதில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தரே நம்மை காக்கிறார். ஸோ இத்தனை காரியங்களும் ஆவிக்குரிய அனுபவங்களாய் கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர், அந்த வேத வசனங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள் நம்மை உருவாக்கி கொண்டு வருகிறபடினாலே இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு வேத வசனம், பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய சித்தம் நமக்குள்ளாக பரிபூர்ணமாய் நிறைவேறும்படியாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை அழகாய் வழிநடத்தி, எத்தனை சத்துருக்களின் வல்லமைகள் நமக்கு விரோதமாய் சதித்திட்டங்கள் சூழ்ச்சிகள் பண்ணினாலும் அந்த சத்துருக்களின் வல்லமைகளும் சத்துருக்களின் கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகுமே தவிர நாம் தொடர்ந்து வெற்றி சிறந்து இயேசுவை போல நாம் வெற்றி சிறப்போம், மகிழ்வோம், களி கூறுவோம், நாம் முன்னேறுவோம், வளர்வோம், பெருகுவோம். நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி எல்லா இடத்திலும் தேவன் நம்மையும் நம் பிள்ளைகள் முழு குடும்ப அங்கத்தினர்களையும் ஜீவனுள்ள சாட்சியாக வைத்து வளர்ச்சி பெருக்கத்துக்கு நேராய் கண்டிப்பாக நடத்தி உயர்த்துவார் என்பதிலே ஆணித்தரமான நம்பிக்கை உண்டு. அவர் ஒருபோதும் சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் என்ன சொல்கிறாரோ வசனத்தின் மூலமாக அதை அப்படியே செய்து முடிப்பார். கர்த்தரே நமக்கு சகாயர். மனுஷர்கள் நமக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. தோற்று போவார்கள், சத்துருக்கள் தோற்று போவார்கள். நாமோ சத்துருக்களுக்கு மேலாக ஜெயம் எடுத்து நம்மை உயர்த்துகிற தேவன், நம் தலையை உயர்த்தி மறுபடியுமாக நம்முடைய பழைய ஸ்தானத்திலே, உயர்ந்த ஸ்தானத்திலே நம்மை நிறுத்துகிறவர், பெரியவர். பெரிய காரியங்களை செய்து, அற்புதங்களை அதிசயங்களை செய்து, கிரகிக்க முடியாத விதத்திலே அற்புதங்களை அதிசயங்களை செய்து, அவர் சகல தேவ ஞான அறிவு புத்தினாலும் நம்மை நிரப்பி நடத்தி நம்மை ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொண்டாட செய்து நம்மையும் நம் பிள்ளைகளையும் நம்முடைய சகல எல்லைகளிலும் நம்மை உயர்த்துவார் என்பதிலே துளி கூட சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. God bless you all. Amen.